யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நவராத்திரி 5ஆம் நாள். இன்றைக்கு நாங்கள் வடை சுடுவோம். வாங்கோ பார்ப்போம். உளுந்து, இஞ்சி, கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய்ப்பூ, தேங்காய் எண்ணெய், பெருஞ்சீரகம், உப்பு. வாங்க இப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ உளுந்த அரைப்போம். ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் வடித்து எடுத்துட்டு இது 2.5 மணித்தாலமாக 2.5லேருந்து 3 மணித்தாலமாக இந்த உளுந்த ஊற போட்டுட்டு கழுவி கொண்டு வந்துடுறாங்க. சில உளுந்து அந்த முழுசாக இருந்தது போகுதில்லை, அரைக்க தெரியாது. இப்போ நாங்கள் இதை அரைப்போம். தண்ணி விட வேணாம். இதுக்குள்ள சொட்டு தண்ணியும் நாங்கள் விட இல்லை. இதுக்குலாம் நீங்கள் அப்பச்சோடாவோ ஒன்றுமே போட வேண்டாம். தேங்காய் இதுக்கு அளவான இதுக்கு அளவான தேங்காய்ப்பூ போட போகிறேன். ஒவ்வொரு தடவை மழை கேட்கல அதுக்கேற்ற அளவுக்கு போடுவோம் சாமான்கள். இதுக்கேற்ற இஞ்சி போட போகிறேன். பச்சை மிளகாயும் போடுவோம். கொஞ்சத்தை இதுக்குள்ள அரைப்போம், கொஞ்சத்தை வெறுமா போடுவோம். இப்போ இந்த உப்பையும் போடுவோம், அளவான உப்பு. இதுக்கு ஏற்ற சாமான்களை தான் நாங்கள் போட போகிறோம். ரெண்டு தடவை அரைச்சி பார்த்துட்டு தண்ணி நிலைமையை பார்த்து சொட்டு தண்ணி தெளிக்கணும். தெளித்து அரைப்போம். இப்போ இதெல்லாம் அரை விட்டுட்டு அதில் தண்ணியே நாங்கள் ஒரு சொட்டும் விடையில்லை. இப்போ இந்த கரண்டியால் 2 கரண்டி தான் விட போகிறேன். இவ்வளோ தான் விட போகிறேன். இப்போ நான் விடுறேன். சேர்ந்து பார்த்து இன்னொருக்கா இப்போ இது தண்ணி இதுவுமே விடாதீங்கோ. இவ்வளோந்தான் தண்ணி. நீங்கள் வேறு ஒன்றும் அப்பச்சோடாவோ ஈனோவோ ஒன்றுமே போடாதீங்கோ. குழந்தைகளுக்கும் கூடாது போடாதீங்கோ. இது இப்படியே அரைச்சிங்கண்டா நல்ல மென்மையாக வரும் உங்களுக்கு இந்த வடை. இப்படியே எல்லாத்தையும் அரைச்சி எடுப்போம். இது அளவு சரி. நாங்கள் தண்ணியில் தொட்டு உருட்டி பொரிக்க கணக்காக இருக்கும். தாக இருக்க மாட்டாலும் உள்ளுக்குள்ள அவியாது. இது நாங்கள் தண்ணி தொட்டு குழச்சி போட்டு பொரிக்க சரியான பதமாக இருக்கும். தண்ணி ஒரு சொட்டு விற்கப்படாதுக்காக நான் இப்போ இப்படி வைக்கிறேன். இது ஒரு சுற்றி போட்டு மேந்து தேங்காய் பூ இஞ்சி அதுகள் போடுவோம். சில நேரங்களில் நாங்களுக்குள்ள போடுற உப்பில் வர்ற தண்ணியே அந்த தண்ணியை விட தேவையில்லாத மாதிரி வரும். தேங்காய் பூ போட்டிங்கன்னா வடை நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல மென்மையாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இது கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கிறபடியாக நாங்கள் 1 கரண்டி தண்ணி விடுவோம். 1 கரண்டி தண்ணி விடுவோம். இந்த அரை கேக்கில் தண்ணியை பார்த்து தான் நீங்கள் விடணும். சில இடத்துல 1 கரண்டி விட வேண்டி வரும், சில இடத்துல 2 கரண்டி. அதுக்கு மேலே வராது. நீங்கள் தண்ணியை குடிச்சேன்னா உங்களுக்கு எண்ணெய் இழுக்கும். இப்போ எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் முதல் முறை போட்டதுக்குள்ள பெருஞ்சீரகம் போடுவீங்க.
இப்போ அந்த ரெண்டுக்குமா சேர்த்து கொஞ்சம் போடுவோம். இதுக்கும் அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் போட்டுட்டு ஒரு சுற்றுவோம். இது அந்த இறக்குற நேரம் தான் இதை ஒரு கப் போடுங்க. இப்போ இதை இறக்குவோம். இதுக்கெல்லாம் நான் விட்டால் ஒரே ஒரு கரண்டி தண்ணி தான் விட்டேன் நான். நாங்கள் இதை இறக்குவோம். இறக்கி முதல் போட்டதுக்குலாம் போடுவோம். அப்படியே எல்லாத்தையும் எடுங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதாடி எடுக்கிறது. இது ஆக கட்டியாக இருந்தால் நாங்கள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்த பிறகு சாடியாக தண்ணி செழித்து பிறகு தண்ணலாம். இது கணக்கு. எல்லாத்தையும் அரைச்சா பிறகு காட்டுறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். அப்படித்தான் இருக்கும். இனி மற்ற சாமான்களை போட்டுட்டு நாங்கள் எல்லாம் கலக்கேக்கில் தெரியும் உங்களுக்கு வித்தியாசம். அந்த இப்போ இந்த வெங்காயத்தை போடுவோம். தேவையான அளவு வெங்காயம் போடுங்கோ. பச்சை மிளகாய் போடுங்கோ. அரை கேக்கிலையும் போட்டு நாங்கள் பச்சை மிளகாய் இது பச்சையாக போடைக்கல நல்ல வாசம் பெறும். எண்ணெய்க்கில் பொறிக்கல கொஞ்சம் செத்த மிளகாய் போடுங்கோ. கருவேப்பிலை போடுங்கோ. இல்லை பிசைவோம். நல்லா பிசைஞ்சு எடுப்போம். நாங்கள் இது அரை கேக்கில் இஞ்சியை முதல் போட்டு சுற்றி போட்டு உளுந்த போடுங்கோ. இந்த கொஞ்சம் கட்டியாக இருக்க பார்க்குது. காணும் வெங்காயம் எல்லாமே காணக்கூடியாக இருக்குது. இனியும் ஒன்றுமே போட தேவையில்லை. இல்லை தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. தண்ணி எல்லாம் கணக்காக இருக்குது. ஒன்றும் விடாதீங்கோ. தண்ணி விட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்க பார்க்கும். இப்படி வரும். நாங்கள் எல்லாம் போட்டு குழைச்சோன்னே இந்த பதத்தில் வரும். நாங்கள் சின்ன சின்ன தட்டி பொரிப்போம். வாங்க எண்ணெயை காய வைப்போம். காய்ச்சி காய்ச்சோடனே எண்ணெயை விடுவோம். என்ன கொதிக்கட்டும். வாங்க எல்லாம் நல்லா குழைச்சி எடுத்துட்டு இப்போ நாங்கள் சின்ன இதை நாங்கள் கையை தண்ணியில் இந்த கையை நினைச்சி போட்டு எடுத்தோம்னா ஒட்டாமல் கொள்ளாமல் வரும். நாங்கள் இப்படியே வச்சுட்டு இப்படியே நாங்கள் போடுவோம். எடுத்து தச்சுக்கல இதை நாங்கள் போடைக்கில் நல்லா நெருப்பு கூடவாக இருக்கணும். இப்போ இடியில் நெருப்பை குறைக்கணும். நல்லா அந்த ஆக குறை வண்டியில் ஒரு அரைவாசி இதை குறைவாக குறைச்சி விட்டிங்கன்னா தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது அவியும். இல்லாட்டி வெளியான்னு பெரியாக கருத்துரும். இப்போ அரைவாசியிலும் குறைக்குவான் நெருப்பலான் இருக்குது. இல்லைம்மா பொறுமையாக இதை வேக விடணும். நாங்கள் இதை இப்போ மெட்ட பக்கம் திருப்புவோம். இது இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்ல வாசமாக இருக்கும். சுடை நல்ல பொறுமையாக பொறிக்க விடணும். உள்ளுக்கு அவியும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே அவியும். கணக்க நெருப்பு கூட்டாமல் பொறிக்க விடுவோம். இப்போ நல்ல இந்த பொன்னிறத்தையும் கொஞ்சம் தாண்டி ஒரு சிவக்க விடணும். வடை இப்போ நீங்கள் எடுக்கலாம். கொஞ்சம் நெருப்பை கூட்டி போட்டு எடுங்கோ. உள்ளுக்கு எல்லாம் வெந்திருக்கும்.
இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கூட்டி போட்டு அதை எடுப்போம். சொட்டு தண்ணி நெய் இல்லாமல் வடிச்செடுத்து போடுவோம். அந்த தேங்காய் பூ போட்டால் கொஞ்சம் நல்ல மென்மையாகி முள்ளுக்கு நல்ல சாப்பிடக்குள்ள ஒரு வித்தியாசமான ருசியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கும். நீங்கள் மேலே இப்படி கையால் தட்டிட்டீங்கன்னா அந்த சப்பட்டை மாதிரி வரும். இது நல்ல போலை மாதிரி வரும். இந்த இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா அப்படி போடைக்கு நெருப்பு நல்லா கூடவாக விட்டுட்டு போட்டால் பிறகு குறையுங்க நல்லா. எப்படியம்மா இருக்குது?